ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ நம்ம ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியை 1 year சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. சொன்னதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் பாலாஜி. யூஸ்வலாக சினிமாவில் நடிக்கிறது வாய்ப்பு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தையே ரொம்ப சிம்பிளாக நம்ம ராஜ் டிவி ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்டஸ்டன்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட டேலண்ட்ஸ்லாம் காமிக்கிறதுக்காக. இப்படிப்பட்ட ஷோவை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் படங்கள் கொடுத்த டேரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். வான்மதி, காதல் கோட்டை, இப்படி பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்த டேரக்டர் அகத்தியன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஜோடி ரட்சகன் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் படம் கொடுத்த டேரக்டர் பிரவீன் காந்தி சாரும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. எப்படி சார் இருக்கீங்க? சார் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய ஆடிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்கள் முன்னாடி நிறையா டேலண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஷோ வந்தது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? முதல்ல காலடி எடுத்து வச்சு இன்ன வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக ஒரு நல்ல நடையை போட்டு ராஜ நடையை போட்டுக்கிட்டு இருக்கு ராஜ் டிவி. ராஜ நடை போட்டு கொண்டு இருக்கும் ராஜ் டிவி இளைஞர்களுக்கு ஒரு புதிய பாதை அமைச்சு தராங்க பாருங்க. அவங்களையும் ராஜ பாதையா அந்த பாதையில ஒரு ராஜாவா நடந்து போகணுன்றதுக்காக ராஜ் டிவி ராஜ பாதை சூப்பர் சார் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது வந்து மிக மிக வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு, அவங்களுடைய ஆர்வம் இதெல்லாம் எப்பரா வந்து வெளியே தெரிய போது நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எல்லா டைரக்டர்களுக்கும் இருக்கும். அதை கரெக்டாக ராஜ் டிவி உள்வாங்கி மிகப்பெரிய பேர் வாங்கி தர போகிறதுக்கு அவங்க உள்வாங்கி பண்ணாங்க பாருங்க. அதற்காக நான் ராஜ் டிவி நிறுவனத்துக்கு இதயத்துல இருந்து ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த மேடையில் பதிவு பண்ணியாகணும். நல்ல விஷயம், அருமையான முயற்சி. சூப்பர் சார். சார் அகத்தியன் சார், சார் நீங்கள் சொல்லுங்கள். சினிமாவினுடைய பல்வேறு துறைகளில் இருக்கிற திறமைகளை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் நடிப்பு திறமைக்காக தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சி பண்ணலை. அந்த வகையில் அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் ஏற்றி மக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து, அவர்களுக்கு மக்களுக்கு முன்னாடி அங்கீகாரம் வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தொழிலையும் அவங்களை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுங்கிற இந்த ராஜ்டிவியுடைய முயற்சி வந்து மிகப்பெரிய முயற்சி. இந்த முயற்சியை எடுத்தவர்கள் நிறுவனத்தினர், இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பாராட்டுக்குரியவர்கள். அவர்களுக்கு நன்றி. ஒரு 10 பேர் 8 பேர் 15 பேர் இவர்களை நடிக்க வைத்து பார்த்த அந்த ஒரு இதை விட கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருனுடைய நடிப்பை நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். அந்த வாய்ப்பை ராஜ் டிவி எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதற்காகவும் ஒரு நன்றி. டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அவங்க பாருங்கள் பின்ன போகிறாங்க பாருங்கள், ஒவ்வொருத்தரும் பின்ன போகிறாங்க, பயப்பட போகிறோம் இத்தனை பேர் என்ன பண்ண போகிறோன்ட்டு. நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். இப்படி 2 மிகப்பெரிய டேரக்டர்ஸ் எங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். ரொம்ப நேரமாக கண்டஸ்டன்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட டேலண்ட்டை காமிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் வெல்கம் பண்ணிடுவோம். ஊட்டிலேருந்து ஒரு டான்ஸர் வந்து நம்ம ராஜ் டிவிக்கு ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? அவர் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே, ஸோ உள்ளே வந்து 2 ஜட்ஜஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க? நான் ஒரு சீன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சீன்னா மூவியில் வர ஒரு சின்ன ஒரு டயலாகோட கொடுக்கலாம் அப்படின்னு. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக எல்லா ஊர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு யார் எங்கேருந்து வர போகிறாங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் காத்திருக்கு பார்க்குறதுக்கு நாங்களும் ஜட்ஜஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் உங்கள் பேர் என்ன? பிரவீனா. பிரவீனா, உங்கள் நம்பர் 20. எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஊட்டியிலேருந்து. ஊட்டிலேருந்து வந்திருக்கீங்களா? ஆப்பிள் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் எதுவும் இல்லையா? கொண்டு வரேன். ஆப்பிள் கொண்டு வரேன். கொண்டு வரீங்களா? சரி, ஓகே. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சந்தேகம் அந்த மாதிரி. இந்த ஒய்ஃபுக்கு எல்லாமே சந்தேகம் தான் போலல, ஹஸ்பண்ட் எல்லா ஹஸ்பண்டு மேலேயும் சந்தேகம் தான். சரி, ஓகே, நல்ல கான்செப்டை பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்படுவீங்களா இல்லை நீங்கள் ரொம்ப கூல் தானா? இல்லை, இடையில எல்லாம் சந்தேகப்படலாம். அதானே, அது எப்படி? சரி, ஓகே, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சூப்பர். இங்கே இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா சந்தேகப்படுங்க. ஓகே. என்ன இப்படி மாஸ் காட்ட சொல்லி அவ தான் சொல்லி கொடுத்தா போல, அப்படியே வழி நடத்துறா போல இருக்கு. அதான் கேக்குறேன், இவ்வளோ சொல்றவன் உங்களுக்குள்ள அது இருக்குன்னு பச்சையா சொல்ல வேண்டியதானே மிஸ்டர் குமரன். லேடிஸ் பெர்ஃப்யூம் வெரி வெரி ஸ்ட்ராங். நானும் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணவதான், ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் மேலே இருக்கிற பெர்ஃப்யூம் இன்னொருத்தர் மேலே
பல விதமாக வீசலாம். இந்தா இப்படி போனால் இவ்வளோ நேரம் நிற்காது, இல்லை இப்படி இவ்வளோ போனால் கூட கொஞ்சம் மெலிசாக அடிக்கும். ஒரு வேளை இவ்வளோ தூரம் போனால் கூட நேராக மூஞ்சிக்கு தான் அடிக்கும். இது அது மாதிரி ஏதோ ஆனாதான் ஸ்மெல்லு ஆளையே அடிச்சு தூக்கி நேரா மூக்கில் ஏறி உடம்பு முழுக்க வாசனை பத்திக்கிட்டு எரியும். தப்பு. ஏங்க ஊர்ல எவ்வளவோ கான்செப்ட் இருக்கு, நீங்க ஏன் இந்த சந்தேகப்படுற கான்செப்டை கொண்டு வந்தீங்க? இல்ல ஊர்ல இப்ப நிறைய சந்தேகம் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதனால நான் சும்மா ட்ரை பண்ணேன். ஓகே, பார்க்கும்போது நான் ரொம்ப சாஃப்டா இருக்கேன், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா வில்லி மாதிரி ஆயிடுவேன் இருக்காங்க. பிரவீன் காந்தி சார் கமெண்ட் சொல்லுங்க. பர்ஃப்யூமை வச்சு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சார் பர்ஃப்யூமை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பிளான் பண்ணீங்க. சாய் பல்லவி பண்ணதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி லுக்கில் அந்த மாதிரி தான் இருக்கீங்க, சாய் பல்லவி மாதிரி. ஒரு சந்தேகன்றது எப்படின்னா, அதுவும் பெண்களுக்கு ஆண்கள் மேலே சந்தேகப்படும் போது அடி ஆழத்துலேருந்து வெளியே வரணும். அப்போ தான் அது சந்தேகம், அது ஈஸியாக வருமே உங்களுக்கு. அது ஏன் வரல? கொஞ்சம் தான் கம்மி வந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸ் சார். பட் இருந்தாலும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கான லுக் இருக்குது உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா மைட் பி யூ வில் கெட் த சான்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் அகத்தியன் சார் உங்களோட கமெண்ட்ஸ். நல்லா பண்ணீங்கம்மா. ஒரு பெண்களுக்கு உள்ள இயல்பான ஒரு குணம் சந்தேகம். அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சந்தேகப்படுவீங்கன்னு காட்டினீங்க, அவ்வளோதான். நிறைய முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக என்ன பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டீங்கன்னா உங்கள் புருஷன் இன்னும் அதிகமாக தப்பு பண்ணுவார். எனக்கு கொஞ்சம் கூடுதலாக சந்தேகத்தை வெளிப்படுத்தும். ஓகே. ஊட்டி சாய் பல்லவியோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டன் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும் ஒரு ஆக்டிங்க்கு, அதுக்கு மாதிரியானது அவங்க ஜட்ஜஸ் நமக்கு கொஞ்சம் எடுத்து சொல்கிறாங்க. அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில். ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துலேருந்து நிறைய கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. பயங்கரமாக வந்திருக்கீங்களே ப்ரோ, ஒரு மாதிரி செட்டப்லாம் போட்டு பயங்கரமாக வந்திருக்கீங்களே, மேக்கப்லாம் போட்டு. உங்கள் நேம்? என் நேம் ராஜ்கிரண். ராஜ்கிரண் 53 சார் நம்பர். என்ன பண்ணுறீங்க ராஜ்கிரண்? நான் வந்து கூத்துப்பட்டு ஆர்டிஸ்ட்டு அண்ட் டான்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோ அண்ட் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ். டான்ஸா இல்லை என்ன பண்ண போறீங்க? பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து ஆக்ட் பண்ண போகிறேன், மேனரிசம் ஆக்ட் பண்ண போகிறேன். சூப்பர் பிரதர். ஸோ அது மூணு ஹவர்ஸ் எடுத்து பண்ண போகிறேன். அண்ணன் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சார்? அவர் உன் கூட பிறந்த தம்பி போலதான்டா பார்த்தாரு. அப்புறம் மனசு வந்தது, அப்புறம் மனசு வந்தது. எந்த பணத்தை வச்சு எங்க அண்ணனை போட்டியோ அதே பணத்தை வச்சு உன்னை போடல. போடுவேண்டா, அப்ப தெரியுடா பணத்துக்கும் பாசத்துக்குள்ள வித்தியாசம். சூப்பர் பிரதர், செம்மையா பண்ணீங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணீங்க, எக்ஸ்ட்ரானரியா பண்ணீங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட்ன்றதை மணி அடிக்கவே மறந்துட்டாங்க. இல்லை நீ சீக்கிரம் கட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. பட் வெரி குட். இதுதான் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்னா அந்த ஒரு கமிட்மெண்ட். ஒரு இடத்துக்கு வரோம், ராஜ் டிவின்னு ஒரு பெரிய நிறுவனம் ஒரு வாய்ப்பை தருது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ கூத்துப்பட்டறையில் உங்களை எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்கன்றதை நீங்கள் நல்லா வெளிப்படுத்துனீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் 100% கிடைக்கும். நானே வந்து உங்களை எங்கேயாவது சஜஸ்ட் பண்ணுறேன். குட் வாழ்த்துக்கள் சார். ராஜ்கிரண் தானே உங்கள் பேர்? ஆமாங்க. அவர் பேரை காப்பாற்றிட்டீங்க, நல்லா பண்ணீங்க.
தேங்க்யூ. சிறப்பான விஷயம். கீப் இட் அப், டெவலப் பண்ணுங்கள். நல்ல விடாமுயற்சியும் இதே சின்சியாரிட்டி இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடமும் நிச்சயமாக காத்துட்ருக்கோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ், காட் பிளஸ். எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் பார்த்தா மிடில் கிளாஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவனுக்கு அதெல்லாம் தாண்டி வரதே பெரிய விஷயம். சில பேருக்கு வாய்ப்பு தேடினாலும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை வந்து வாய்ப்பை நாம் தான் பயன்படுத்திக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தான் போராடி போனாலும் ஒரு கட்டத்தில் வந்து சோர்ந்து போயிடுறாங்கல்ல. அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ராஜ் டிவியும் நம்மளை மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு ஊக்குவித்து ஒரு பெரிய ஸ்டேஜை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போதான் ராஜ்கிரனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அப்படியே புஷ்பா மாதிரி வந்து ஃபயர் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு சூப்பராக பண்ணிட்டு போனார். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார், எங்கேருந்து வராங்க, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்கள் பேர்? ஜெகதீஷ். ஜெகதீஷ் அப்படியே சிரிச்ச முகத்தோடு வந்திருக்காரு. சூப்பரு. நம்பர் என்ன பிரதர்? 43 சார். 43 ஜெகதீஷ். என்ன பண்ணுறீங்க ஜெகதீஷ்? பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன கான்செப்ட் பண்ண போகிறீங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட விஷயம் ஏதாவது கன்வே பண்ண போகிறீங்க. அது வரைக்கும் சூப்பர். ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த ஸ்மெயிலோடே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் முன்னோடி மண்ணில் சாதித்தது போதும் என்று விண்ணில் சாதிக்க சென்றாரே, இருந்தாலும் பரவாயில்லை. சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கலாம்ல. அது உங்களுக்கு சூப்பராக கான்செப்ட் கிடைக்கல சார். சூப்பராக சடனாக ஒன்று கொடுத்தாங்க, இங்கே வரும்போது தான் ப்ரிப்பேர் ஆனேன். நீங்கள் கான்செப்ட் எதுனா கிடச்சிருந்தா நல்லா பண்ணிக்கலாம். கான்செப்ட் கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் நிறையா வச்சுருக்கோம் ஸ்டாக்கு. கொடுப்பேன், சார் கொடுப்பார், நான் கொடுப்பேன். தெரியாமல் போயிடுச்சு சார். சரி, ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு கிடைச்ச இடத்த ஒரு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள். இப்படியே சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. நெக்ஸ்ட் டைம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துலேருந்து நிறையா கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. விதவிதமாக வெரைட்டியாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சார், நீங்கள் எப்படி சார்? நீங்களும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க? ஓகே, சூப்பர். அவங்களும் பயங்கர எனர்ஜியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மீசை வரைஞ்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண பேச போறீங்க? என்ன ஸ்பீச்? ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்பீச் பேச போறேன். ஆக்டிங் பண்ண போறீங்க. ஓ, வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஆக்டிங்கே பண்ண போறீங்க நீங்க? ஆமா. பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? எப்போ பண்ணீங்க? லாஸ்ட் இயர் ஸ்டேஜ்ல பேசி பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஓ, பிரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ உள்ள வந்து 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. நீங்க இந்த டைலாக்கை பேசி அவங்கள வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டார் ஆயிடலாம். ஓகே? நான் நல்லாவே நடிப்பேன். நீங்க உங்களோட மைக்கை கொடுத்தீங்கன்னா உங்களோட செம்மையாவே ஆங்கரிங் பண்ணுவேன். ஐயோ, என்ன நீங்க என்னோட வேலைக்கே வேட்டு வைப்பீங்க போல இருக்கு. ஆங்கரிங்கும் நீங்களே பண்ணிட்டா நான் எதுக்கு இருக்கேன்? ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக ஒரு கியூட் பாப்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாப்பா வெல்கம் பண்ணிடலாமா? வாங்க. அட்டேங்க அப்பா, மீசையெல்லாம் பயங்கரமாக இருக்கே. ஹாய் அங்கிள். ஹாய் 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 அங்கிள். ஹாய் மாமாஸ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ? ஜட்ஜ், நீங்க என்ன செலக்ட் பண்ணாதான் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுவேன். சார், ஆல்ரெடி உங்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் மிரட்டுறீங்களே சார், மீசையெல்லாம் வச்சுட்டு வந்து மிரட்டினா என்ன சார்? அவங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? நான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பேச போறேன். பேசுங்க. அங்கே தான் இருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன். நீங்கள் அவரை பார்த்து பேசுங்க. நான் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், நீ தான் ஜாக்சன் துரையன் பவரோ. கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எனக்கேன் உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிரைத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவர்க்கு கஞ்சிக்கலம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து தனி பிறந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் திரை, போரடித்து நெற்குறிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம், பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனின் நெற்கதிர்களாய் குவித்து விடும்
துடிக்கிறது துடிக்கிறது மீசை அதை அடக்கு அடக்கி என்று நட்பு நாடி வர உறவு முறை தடுக்கிறது. தம்பி குழந்தை மீசை துடிச்சதுன்னா அழிஞ்சிரும் குழந்தை. வேற லெவல் பண்ணிருக்கேன். சரி சரி ஓகே சூப்பர் 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 சூப்பர். உங்க பேர் என்ன? உங்க பேரு தாக்ஷித் அங்கிள். தாக்ஷித் 49. ஓகே. இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அதான் மம்மி தான் சொல்லி கொடுத்தாங்க. மம்மி சொல்லி கொடுத்தாங்களா? அவங்கள ஸ்டேஜ் கூப்பிட்டுருவோமா மம்மியையும்? அவங்கள கூப்பிட்டு ஸ்டேஜ் கூப்பிடுங்க. மம்மி யாரு? வாங்க மம்மி வாங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? எல்கேஜி தான் இன்னும் இருக்கு. எல்கேஜில தான் இன்னும் இருக்குன்னு இல்லை, எல்கேஜி படிக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது யாரு? அது மம்மி தான். வெரி குட். வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை நீங்கள் பேசுனதுக்காகவே உங்களுக்கு எழுந்து நின்று ஒரு சல்யூட் வைக்கணும். சூப்பர். அதுவும் நல்லா பேசுனீங்க. அந்த மஞ்சள் அரைத்தாயாங்கிறதெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் கூட நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நீங்கள் மிரட்டினது நியாயமான விஷயம். என்னை செலக்ட் பண்ணால் தான் நான் பேர் சொல்லுவேன்னு சொன்னீங்களா? ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி தமிழ் கேட்க முடியல. அவருக்கு சிவாஜி கணேசன்லாம் என்னன்னு தெரியாது, வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தும் அதை உணர்ச்சி பூர்வமாக அவர் பேசுகிறாரு அப்படின்னா உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் தான் காரணம். உங்களை மாதிரி எல்லாரும் குழந்தைங்களுக்கு வந்து தமிழினுடைய உணர்வை ஏதாவது ஒரு வகையில் ஊட்டணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன். தேங்க்யூ வெரி மச். குழந்தைங்களுடைய அந்த ஷார்ப்னஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வேறு எது சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அறிவில் திணிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கரெக்டாக சொல்லிச்சு பாருங்கள். அப்போ என்னென்னா குழந்தைங்களுக்கு நாம் என்ன புகுத்துறோமோ அது அவங்க அப்படியே எடுத்துக்குவாங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு தமிழை கற்றுக் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நல்ல கலாச்சாரத்தை கற்றுக் கொடுங்க. இல்லை, அவரோட ரோல் மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட அவர்கிட்ட அவர் சொல்லுவார், நான் வந்து அப்துல் கலாம் ஐயா சாகலை, நான் தான் அப்துல் கலாம் ஐயா. அது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா அவரே சொல்கிறாரா? இல்லை, அவர்கிட்ட நான் அப்துல் கலாம் ஐயா பற்றி எல்லா விஷயமும் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னும் போது அவர் அப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு அண்ட் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்லாம் வந்து 5 ரெக்கார்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஓ வெரி குட் வெரி குட். மம்மி 4 ரெக்கார்ட்ஸ் பாருங்க. அதில் உண்மையாக வேற இருக்காரு அவர். சூப்பர் சூப்பர் கிரேட். அவர் 6 மினிட்ஸில் வந்து 25 டேபிள்ஸ் 3 இயர்ஸ்லேயே சொன்னார் வித் செஸ் பிளேயிங்கோட. ஓ சூப்பர் சூப்பர் ரூபா. ராஜ் டிவி சார்பாக அந்த குழந்தை பெருசாக வரணும்னு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம். நல்லா வரும். வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பாலாஜி. ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க அக்கா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் வந்து ஜெயலக்ஷ்மி. நான் டி நகர்லேருந்து வரேன் சார். ஓகே. உங்கள் நம்பர்? என்னோட நம்பர் வந்து 720002. அக்கா அது ஓகே. ஐயோ அந்த நம்பர் இல்லைக்கா, உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா அந்த நம்பர் 055. வா பாரு அக்கா, ஒரு நிமிஷத்தில் நம்பர் எடுத்துக்கோங்கடா எல்லாரும் என் நம்பர் அப்படின்னு இருக்காங்க. சூப்பர் சார். நீங்களே ஒரு கான்செப்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் நான் என்னோட வேணாலும் பண்ணுறேன். அண்ணியோட ஃபேமிலி நல்லா ரிச்சாக இருக்குது. ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நீங்களும் அண்ணியும். அன்னிக்கு ஓவர் மரியாதை தராங்க. அதை பார்த்து நேரடியாகவும் ரியாக்ட் பண்ண முடியாது, உள்ளே புழுங்கணும், ஆனால் வெளியே நடிக்கணும். அதான் அன்றைக்கி சப்போர்ட் மாதிரி இருக்கணும், ஆனால் உள்ளுக்குள்ளே காண்டாகணும். ஏன்னா அவர் நல்லா ரிச்சாக இருக்கா, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க, அதை ரியாக்ட் பண்ணுவாங்க. அக்கா டக்குன்னு யோசிக்கிறாங்க, என்ன நம்ம ஃபேமிலி ஸ்டோரியை சார் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க. உண்மைதான் பார்த்தீங்களா, உண்மைதான் சொல்லிட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்துடும். லேடிஸோட பிரச்சனை அப்படிதான் இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை. என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் அண்ணி. வாங்க போ அண்ணி. இவங்க பார்த்துக்கிட்டிங்களா? அன்னைக்கு வணக்கம் சொல்கிறாங்க. வணக்கம் வணக்கம் பேசுகிறாங்களே. வணக்கங்க வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஓகேங்க. நல்லா இருக்காங்க, பசங்க நல்லா இருக்காங்கங்க. ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காங்க, இன்றைக்கி பிஸ்னஸ் போயிருக்காங்க, அதனால் அவங்க வர முடியல. வணக்கம்மா. வணக்கம். நேற்று தான் வந்தோம். அண்ணி வீட்டில் தான் இருந்தோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஓகேம்மா. சொல்லுங்க அண்ணி. சரி அண்ணி, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அண்ணி. நீங்கள் போயிட்டு வாங்க அண்ணி. கூட வர
சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். நல்லாவே பண்ணீங்க. காரணம் என்னென்னா அந்த டைலமா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்ஸு, அது அவங்கள ரிசீவ் பண்ணுறது, வணக்கம் சொல்கிறது. அதுலேயும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா, நீங்கள் அங்கே இல்லை, நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை போட்டிங்க பார்த்தீங்களா. இல்லை நேற்று தான் வந்தோம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய இயலாமை அதிலெல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு கான்செப்ட் உடனே வாங்கி உடனே பண்ணது ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சார். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 1 இயராக சினிஃபீல்டில் தான் சார் இருக்கேன். அதுதான், அது இல்லாமல் இப்படி வராது. அதானே பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுல்ல. வெரி குட். நிச்சயமாக உங்களை வந்து ராஜ் டிவி நல்ல இடத்துல உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் இன்னைக்கு எபிசோடில் நிறையா கண்டஸ்டன்ட் வந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நம்மளோட ஜட்ஜஸும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. சார் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? நேயர்கள் வந்து இதை ரொம்ப ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிக்கணுன்றது எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆசை. நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையே ஒரு நாடக மேடை தான் இல்லையா? அந்த நாடக மேடையில் வந்து எல்லாரும் நடிக்கிறோம், ஆனால் நடிங்கன்னு சொல்லும்போது நடுங்குறோம். ஓகே, அப்போ என்னன்னா இவன் எந்த அளவுக்கு நடுங்குறான், இவன் நடுங்குறானா இல்லை நடிக்கிறானா, இதை வந்து பார்க்குறதுக்கு மக்களுக்கு எப்போவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டியில் ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் வந்து மக்களால் கவனித்து ஒரு ரொம்ப பாராட்டக்கூடிய ப்ரோக்ராமாக இருக்கிறதுல நம்ம இருக்கிறது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. நிச்சயமாக ரசிப்பாங்க, மக்கள் ரசிப்பாங்க. இதை பார்க்குறவங்களுக்கான ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இதை பார்க்கும்போது இவங்கெல்லாம் தப்பு அப்படின்னு தோணக்கூடாது, இந்த தப்பையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு தோணணும். அந்த ஒரு அனுபவத்தை இந்த எபிசோட் நிச்சயம் கொடுக்கும். ஒரு புது முயற்சி தானே அது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். திடீர்னு நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் டயலாக் பேசினாலும் டக்குன்னு ஒரு சீனை நடிங்க அப்படின்னா வராது. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும், மைண்டில் ஏற்றணும் போகணும் அப்படின்னு. இதில் இருந்தது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணலை. அந்த ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருந்திருக்கும். அது அந்த ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவங்களெல்லாம் நம்ம ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு தூக்கி ஒதுக்கி வச்சிட முடியாது. ஒரு முறைக்கு 10 முறை சொல்லி கொடுத்தாலும் ஒரு குழந்தைக்கு கணக்கு பாடம் வருவது போல் நான் வந்து படம் எடுத்திருக்கிற அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்துடுவாங்க, அவங்களுக்கு வந்து நடிக்கிறதுன்னு வராதுன்னு இல்லை, இயல்பாக இருக்க பயம் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருக்கும், டைலாக் சொல்ல முடியாமல் இருக்கும். அவங்கள வந்து முதல்ல கேஷுவலாக்கி அவங்களுக்கு அந்த பிரச்சனையை போக்கி அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தா நம்ம எதிர்பார்த்ததை விட அவங்க அதை செய்வாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்களை நம்ம கணக்கு பண்ணுமே தவிர இவர்கள் வந்து தவறான ஒரு நடிப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இல்லை. இதை பார்க்கிறவர்கள் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் அப்படிங்கிற நம்பிக்கை மனதுக்குள் விதைக்கிறவங்க தங்களை சரி பண்ணிக்குவாங்க. சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு கண்டஸ்டண்ட்டோட கமெண்ட்ஸ் தான் ஜட்ஜஸ் இப்போ சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.